ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெப் சீரிஸோட பேர் ஓம் காளி ஜெய் காளி அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஆக்ஷன் வெப் சீரிஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இதில் ஸ்டார் கேஸ்டிங் ஒரு மிகப்பெரிய கேஸ்டிங். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட பரட்டைப்புகள் பாவடி, அப்புறமா நம்மளோட மெயின் ஆக்டரான விமல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டிராஸ்டிக்கான ஒரு கேஸ்ட்டை வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஸோ நம்ம மிஸ்டர் மூவி என்டர்டெய்னர் புதுசு நம்ம இருக்க லைக் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரட்டான படத்தையும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட ஹெட்ஃபோனையும் ஃபேவரட்டான ஸ்நாக்கையும் சாப்பிட்டுட்டே கதையை கேட்க ஆரம்பிங்க. ஓப்பனிங் சீனே பார்த்தீங்க அப்படின்னா, காத்தாடி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தங்களை காட்டுறாங்க இல்லையா, இவங்க வேற யாரும் கிடையாது, இவங்க ஒரு இன்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. இவங்களும் வந்து யாருக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும், யாருக்குன்னு தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா நிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் காட்டுறாங்க இல்லையா, இவங்களும் வந்து யாருக்காக பயந்து பஸ்ல போயிட்டே இருக்கும்போது அவங்களோட வீட்டுக்காரரையும் காட்டுவாங்க. அவரோட பேர் வர்கீஸ். அதுவுமின்றி இல்லாம நம்ம நிலாவையும் வர்கீஸையும் யாரோ வந்து வேவ் பார்க்குற மாதிரியே இருக்கும். யார் என்னங்கிறதும் தெரியல. இப்போ கோயிலுக்கு போறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தன்னோட கோயில்ல வந்து கொண்டாடாம இந்த இடத்துக்கு வந்து எதுக்காக பண்ணுவாங்க அப்படின்னா, பிடாரி அப்படின்ற ஒரு பேய்க்கு வந்து சாமியாட்டம் ஆடி கிணத்துக்குள்ள ஒருத்தரை இறக்கணும் அப்படின்னா பிடாரியை வந்து மேற்கொண்டு கூட்டிட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, இப்பதான் வெப் சீரிஸோட கதாநாயகனை காட்டுவாங்க. நம்ம ஹீரோ விமல் தான் நடிச்சிருப்பாரு. இவர் பேர் கணேசன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் வந்து சாமியாட வச்சு அந்த கிணத்துக்குள்ள இறக்குறதுக்கும் ட்ரை பண்ணுவாங்க. ஆக்சுவலா வந்து இவங்க வந்து இந்த தசரா கும்பலை சார்ந்தவங்க, கோயிலுக்காகவும் மேற்கொண்டு செய்வாங்க. இப்போ நிலாவுடைய சொந்தக்காரங்கள் வந்து தேடிட்டு இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, நிலாவை வந்து கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு மெயினான கேரக்டரை காட்டுவாங்க. அவர் வேற யாரும் கிடையாது, அவரோட பேர் ராஜதுரை அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கும் நம்ம ஹீரோயின் நிலாவுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தெரியல. இப்போ அப்படியே கட் பண்ணா பஸ்ல தான் திருப்பி காட்டுவாங்க. நிலாவை யாரோ இன்ஃபர்மேஷன் பார்த்தவங்க வந்து கீழே இறங்கி வந்து பஸ்ல இருந்து இறங்கி காத்தாடி கிட்ட சொல்லுவாங்க. வேற யாரும் கிடையாது, காத்தாடியோட வீட்டுக்காரரா தான் இருக்கும். இதை தெரிஞ்ச காத்தாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ராக்கெட்டை பத்த வச்சு ராஜதுரைக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. என்ன அப்படின்னா, நிலா வந்து பஸ்ல தான் போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆட்களை கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறத வர்கீஸும் பார்த்துட்டு பஸ்ல இருந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, நிலாவை தப்பிக்க வைக்கணும். இதை பார்த்த வர்கீஸும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் நிலாவை வந்து காட்டு பக்கத்துல பஸ்ல இருந்து இறக்கி விட்டுட்டு அவங்களும் காட்டு பக்கத்துல ஓடி போயிட்டே இருக்கும்போது வர்கீஸ் வந்து ராஜதுரை ஆட்கள் கிட்ட மாட்ட ட்ரை பண்ணுவாங்க. ஆனா அவர் என்ன பண்ணுவாரா, பஸ்ல இருந்து தப்பிச்சு ஓடி போறத ராஜதுரையும் பார்த்துட்டு அவனை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே தம்பூரானும் கேட்பாரு. என்ன அப்படின்னா வந்து, இது போல லீலா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்க வர்கீஸ் தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா அவர் என்ன பண்ணுவாருன்னா, எப்படியோ கஷ்டப்பட்டு சுத்தி முத்தி இது வந்து தப்பிச்சு வர இடத்துல ராஜதுரையும் பார்த்து லீலா எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போதே அவர் என்ன பண்றாரா, டக்குன்னு வர்கீஸை கொன்றுவாரு. இதை கேட்கிற தம்பூரான வந்து இப்போ வந்து வர்கீஸை கொண்ட லீலாவை கண்டுபிடிச்சு கொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அவ இங்கதான் எங்கேயா இருப்பா பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்போ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா வந்து, நம்ம லீலாவை தேடி தான் ஆட்களும் போயிட்டே இருக்கும்போது ஒரு மலை உச்சி கிட்ட லீலா நின்றுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து ஏதோ ஒரு சாமி அடிக்கிற மாதிரி இருக்கும். அடிச்ச உடனே அவங்களும் வந்து ஆட்களும் வந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. இப்போ இந்த கோயில் கோஷ்டி தான் காட்டுவாங்க. அந்த கிணத்துக்கிட்டயும் வந்துருவாங்க. நம்ம ஹீரோவையும் வந்து இறக்கி விட்டுக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோ கீழே இறங்க இறங்க என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அங்க ஒரு பொண்ணு இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம ஹீரோ இறங்கும் போது அந்த பேய் வர்றோம். ஆனா நம்ம ஹீரோயின் வந்து இறங்குனதுனால இவரும் வந்து பார்த்துட்டு இது போல ஒரு பொண்ணு கீழே விழுந்திருக்கு, இது போல டக்குன்னு வந்து என்னை தூக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஆக்சுவலா இவங்க என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, அந்த பொண்ணு மேலதான் வந்து அந்த பேய் ஏறி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பல்லக்கு மேல உட்கார வச்சு, ஆக்சுவலா நம்ம ஹீரோயின் நிலா வந்து அந்த கிணத்துக்குள்ள விழுந்ததுனால இப்ப இவங்க வந்து என்ன நினைச்சுப்பாங்க அப்படின்னா, இவளை வச்சுதான் வந்து நம்ம அந்த கோயிலுக்கு கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லக்குல உட்கார வச்சு அப்பதான் வந்து புகழ் கேட்பாரு. என்ன அப்படின்னா, இது போல பொண்ணுக்கு உயிர் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்தா உயிர் இருக்காது. சரி, இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சாமி மேல பாரத்தை போட்டுட்டு அந்த உரிமை சத்தத்தை அடிக்க அடிக்க இவங்களும் வந்து சரி ஓகே அந்த பொண்ணுக்கு உயிரில தான் போட்டிருக்குன்னு நினைச்சு பார்த்தா அவங்களுக்கு டக்குன்னு உயிர் வந்துடும். ஸோ இவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உசுறு வந்துருச்சு, சரி ஓகே இவங்களை வந்து நம்ம கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பல்லக்கிலேயே உட்கார வச்சு கூட்டிட்டு போகும்போது ராஜதுரை ஆட்களும் வந்து நிலா வந்து தேடிட்டு இருக்கிற டைமிங்ல ராஜதுரை சொல்லுவான், ஓகே இவ இந்த ஏரியாக்குள்ளதான் இருப்பா, தேடணும் அப்படின்னா நம்ம ஒரு நாள்ல தேடணும் அப்படின்னா கிடைச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிலாவை கூட்டிட்டு போறதை கூட பார்க்காம தெரியாம இருப்பாரு. இப்ப அப்படியே கட் பண்ணா வனதேசம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில வருஷங்கள் கழிச்சு தான் காட்டுவாங்க. ஆக்சுவலா இந்த கோயிலுக்காகவே வந்து இவங்க தசரா வேஷம் போடுறதுக்காக தான் இவங்களோட மெயினான விஷயமாவே இருக்கும். 40 நாள் கிட்ட விரதம் இருந்து கோயிலுக்கு எந்த அளவுக்கு சுத்தபத்தமா இருக்கணுமோ அந்த அளவுக்கு சுத்தபத்தமா இருக்கிறது தான் வந்து இந்த சீன்ல காமிச்சிருப்பாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா ரொம்ப வருஷம் கழிச்சு காத்தாடி மேற்கொண்டு வந்து நம்ம ஹீரோயின் நிலா அலைஸ் லீலாவை தேடி ஒரு இடமா வந்து தேடி பார்த்துட்டே இருக்கும்போது எல்லார்கிட்டையும் போய் தேடி பார்ப்பாங்க. ஆனா வந்து யாருமே தெரியாது 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உடனே ராஜதுரைக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. இதை போல என்னன்னா, நானும் வந்து எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டு நிலாவை இன்னும் ஒரு 2-3 ஊர் தான் இருக்கு, அந்த இடத்துல வந்து சப்போஸ் வந்து அவ இல்லை அப்படின்னா வந்து நான் வீட்டுக்கு போலாமா, என்னை போல வந்து என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன், எனக்கு கொஞ்சம் காசு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லும்போது ராஜதுரை ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன அப்படின்னா,
நீ முடிச்சாதான் உனக்கு காசு தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இவங்களும் வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுவாங்க, முதல்ல வந்து நிலாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம், அப்புறமா நான் காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோயின் நிலாவை தான் காட்டுவாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு இவங்களுமே வந்து கோயிலுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகள்லாம் செய்வாங்க. ஆக்சுவலா இவங்களோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிசியோதெரபிஸ்ட் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இந்த சர்வேலன்ஸ்க்காக வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னா வந்து உங்க குடும்பம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க வந்து டக்குன்னு கோச்சிட்டு போனதுக்கு அப்புறமா அவங்களோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, இத்தனை வருஷமாச்சு நானே அவள்கிட்ட கேட்டது கிடையாது, நீ வேற ஏமா டக்குன்னு கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் சொல்லுவாங்க, அவரோட பொண்ணுக்கு இது போல அம்மா போட்டது கடைசி தண்ணி ஊத்த போறோம், ஸோ நீ வந்து போயிட்டு அப்புறம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போதான் அவங்களோட பொண்ணை காட்டுவாங்க. அவங்களோட பேர் ருத்ரா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த தசரா கும்பல் இருக்கிற ஒருத்தர் வந்து அவர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்பாரு என்ன அப்படின்னா, இது போல வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு வாடா, பானை எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவர் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லடா என்னால முடியாது, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த ஜாதிக்காரனுங்க ஒரு பைத்தியக்காரனுங்க இருப்பாங்க இல்லையா, அவனுங்க வந்து இவர்கிட்ட கேட்கும்போது அவரு சொல்லுவார் என்ன அப்படின்னா, நானும் அவனும் ஒரே தசரா செட்ல இருக்கோம், நான் ஒரு வேஷம் போடுறேன், அவன் ஒரு வேஷம் போடுறேன், நீ என்ன விஷயத்துக்கு வரேன்னு தெரியுது. அவரும் அங்கேருந்து கிளம்பும்போது அவர் ஜாதிக்காரங்களை திட்டுற மாதிரி காமிச்சிருப்பாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நான் சொன்னேன் இல்லையா, அந்த 40 நாள் கிட்ட அந்த சாமிக்கு எப்படி நம்ம சபரிமலைக்கு செய்கிறோமோ அதே மாதிரியே இந்த சாமிக்கும் வந்து அவங்களும் வந்து ஒரு சில வழிபாடுகளை செஞ்சு முடிச்சுட்டு இப்போ தான் நம்ம ஹீரோயின் நிலா கேட்பாங்க என்ன அப்படின்னா, குழந்தைக்கு இது போல கடைசி தண்ணி ஊற்றியாச்சு, எனக்கு தசராவை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இந்த கண்ணாடி போட்டவரை தசராவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறமா ஹீரோயின் நிலா கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து இதுக்குண்டான ப்ரொசீஜர் வந்து எப்போ செய்ய போறீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் வந்து ராத்திரி தான் செய்ய போகிறோம், நீ வந்து ராத்திரி மறக்காமல் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ புகழும் அவரோட ஃப்ரெண்டும் பேசிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா, இது போல அவர் ஃப்ரெண்டு சொல்லுவாரு, டேய் உனக்கு பாஸ்போர்ட் வந்துருச்சு, ஆனா அதுக்கு உண்டான காசு கட்டணும்ல, விசாக்கு உண்டான காசு கட்டணும்ல, அதுக்கு ரெடி பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோ வந்து குழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு ஜாலியா வந்து குழந்தைங்கள ரவுண்டு கூட்டு போயிட்டு இறங்கிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க ஓடி வந்து சொல்லுவாங்க, இது போல வந்து வயசானவங்களுக்கு வந்து இது போல வந்து கை கால் இழுத்துக்குச்சு, இந்த விஷயம் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, டக்குன்னு அந்த வயசானவங்க வந்து நம்ம ஹீரோயின் நிலா வீட்டுக்கு கூட்டிட்டு போன உடனே ஹீரோயின் நிலாவும் பார்த்துட்டு இது போல வந்து பச்சை தண்ணியில் குளிச்சிங்களா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால அவங்களுக்கு என்னென்ன வந்து ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா அந்த பாட்டியை வந்து நன்றி சொன்னதுக்கு அப்புறமா இவங்களோட நிலாவோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க என்னன்னா, இது போல இவன் இல்லை அப்படின்னா வந்து நமக்கு பிரச்சனையா இருக்கும், ஸோ நல்ல நேரத்துக்கு வந்து காப்பாத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் நிலாவோட ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பேசாத என்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, நீ வேற ஏன்க்கா பார்த்து பேச அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு குட்டி பொண்ணு குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு இதை போல நம்ம இந்த வெப் சீரிஸோட கதாநாயகி பாமா கிட்ட சொல்லுவோம் என்ன அப்படின்னா, இது போல வந்து உன் ஹீரோ வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே அவங்களுக்கு கீழே இறங்கி வந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் கேட்பாங்க. யார் சொன்னா என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த குண்டு லேடி தான் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இதுக்காக அவங்க என்ன திட்டம் பண்ணாங்க அப்படின்னா, நேராக கிளம்பி போய் அந்த கோயில்கிட்ட போவாங்க. கோயிலில் போயிட்டு அந்த மைக் செட்டை வந்து கோயிலையும் மாட்டிட்டு அவங்க இருக்கிற வீட்டு வாசல்லையே வந்து அந்த மைக் செட்டை மாட்டிட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, என் ஆளை வந்து எவனா வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் சும்மா இருக்க மாட்டேன், அதே மாதிரி மேற்கொண்டு அவனை கம்பல் பண்ணீங்க அப்படின்னா சாமிக்கு மொத்தமா படையல் போட்டு போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி விட்டு போயிடுவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா காத்தாடி தான் காட்டுவாங்க. அவங்களும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியா அந்த வனதேசம் அப்படின்ற அந்த ஊருக்கும் வந்து இவங்க தேடிட்டே இருக்கும்போது அந்த கடைக்காரர் ஒருத்தர் சொல்லுவார், இது போல இவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் பரட்டை புகழும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வந்து இந்த விசா கார்டை ப்ராசஸ் பார்க்கறதுக்கு அவருக்கு வந்து போதியமான காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஏற்பாடு பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க பாமாவை தான் காட்டுவாங்க. பாமா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது போல வந்து எப்படியாவது வந்து நம்ம ஹீரோ கிட்ட நம்ம லவ் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் அந்த கோயில் இருக்கிற இடத்துல காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பாமாவை கூப்பிட்டு ஏதோ பேசிட்டு இருப்பாரு. என்ன அப்படின்னா, இது போல வந்து ஊர் ஃபுல்லா வந்து எதுக்கு வந்து நீ வந்து என்ன காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு தண்டோரா போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது பாமா ஒரு விஷயம் சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, அப்ப வந்து காதலிக்காம வந்து எதுக்கே வந்து என்கிட்ட வந்து போய் சொன்னேன், அப்ப எதுக்கு என்ன முத்தம் கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு ஊர் முன்னாடி வந்து சொல்லிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டும் போது நம்ம ஹீரோ சொல்லுவார், ஏ தேசியம் இந்த மேல பண்ணி வச்சிடாத, எனக்கு ஒரு சின்ன உதவி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அவங்க வந்து கல்யாணத்துக்கு எல்லாமே சேர்த்து வச்சிட்டேன், காசு உள்பட சேர்த்து வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டே இருக்கும்போது தான் நம்ம ஹீரோ என்ன சொல்லுவார் அப்படின்னா, இது போல காசு சேர்த்து வச்சிருக்கல, அந்த காசு கொஞ்சம் எனக்காக கொடு, இதே போல வந்து புகழுக்கு வந்து அவனுக்கு விசா அப்ளிகேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்னா வந்து அவன் வெளிநாட்டுக்கு போயிடுவான், அவன் குடும்பமும் நிம்மதியா இருக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதை கேட்குற பாமாவும் வந்து சரி நான் யோசிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க காத்தாடி தான் காட்டுவாங்க. காத்தாடியும் எப்படியோ கஷ்டப்பட்டு நிலா இருக்கிற வீடு வரைக்கும் தேடி கண்டுபிடிச்சு பார்த்தா அக்கம் பக்கத்து கிட்ட கேட்பாங்க என்ன அப்படின்னா, அவங்க எங்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஸோ இங்கே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணால் கோயிலுக்கு உண்டான வேலையை தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து சாமிக்கு வந்து இத்தனை நாள் வந்து விரதம் இருந்து இப்போ இந்த தசராக ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறதுனால வந்து எந்த அளவுக்கு வந்து முன்பாடாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு வந்து கரெக்டான வேலைகளையும் செஞ்சு சாமி வந்து அருள் வாக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகவும் செஞ்சிருப்பாங்க. எங்கள் ஊர்லேயும் இந்த மாதிரி நடந்திருக்குங்க. உங்கள் ஊரில் இந்த மாதிரி நடந்திருக்கு அப்படின்னா என்ன ஊர், முக்கியமாக என்ன திருவிழாவில் இந்த மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தசராவை பற்றி நானும் பார்த்ததில்ல, ஒரு தடவை சின்ன பையனா இருக்கும்போது பார்த்துருக்கேன். கதைக்குள்ள போகலாம். இப்போ அப்படியே கட் பண்ணால் காத்தாடி வந்து நிலா இருக்கிற இடத்த பார்த்த உடனே சரி ஓகே அவ எங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணோம் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டத்திலேருந்து வெளியே வந்து உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ராஜதுரைக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அவ போல வந்து வனதேசத்துலாம் இருக்கா, அவளோட குழந்தையும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ராஜதுரை என்ன பிளான் பண்ணுவோம் அப்படின்னா, நிலாவையும் போடுங்க
அது கூட இருக்கிற அந்த குழந்தையும் சேர்த்து வந்து கொன்றுங்க. நீங்க கொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா காசு தரேன் அப்படின்னு சொல்றது. ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இது போல வந்து நாளைக்கு என் பொண்ணு கல்யாணம் இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன பண்ணுவியோ எது பண்ணவே தெரியாது, நீ போட்டுட்டு என்ன வேணாலும் காசு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னோடனே, இதை கேட்ட காத்தாடி வீட்டுக்காரரும் சொல்லுவாங்க காத்தாடி கிட்ட என்ன அப்படின்னா, ராஜதுரை வந்து இது போல அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு வந்து பைசா வாங்கிக்க சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா பைசானா அவங்க ஊர் பாஷையில சக்கரம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன ஊர் பாஷைன்றது தெரியல. தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ கதைக்குள்ள போலாங்க. இப்போ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி வந்து மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, இந்த கண்ணாடி போட்டவரும் என்ன பண்ணுவார் அப்படின்னா, நம்ம கஞ்சா கருப்பு தான் வந்து ஒரு மாதிரி வேடம் கட்ட சொல்லி இது போல தேங்காய் வச்சோம் அப்படின்னா வந்து மழை கலையும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் சொல்லுவார் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, இல்ல என்னால முடியாது அப்படின்னு சொல்றது, இல்ல நீ தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க கட் பண்ணா காத்தாடி வீட்டுக்காரர் என்ன பண்ணுவாரா, அந்த குழந்தைய எப்படியா தூக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி கடத்திட்டு போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எதுக்காக கடத்துறாரு அப்படின்னா வந்து குழந்தைய கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிலாவை தான் காட்டுவாங்க. நிலா வந்து மழை பெய்யற மாதிரி இருக்கு. சரி ஓகே நானும் என் குழந்தைய வந்து வீட்டுக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா இடத்துலயும் குழந்தைய தேடுவாங்க. குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே ஊர்ஜன மக்கள் ஃபுல்லாவே போயிட்டு அவங்கள்ட்ட தேடி பார்க்கும்போது குழந்தைய வந்து காணோம். சரி ஓகே சுத்தி முத்தி தேடி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் புகழும் போயிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு கோணி பை இருக்கும். சரி ஓகே மாப்பிள்ள ஏதோ கோணி பை மாதிரி இருக்குடா என்னன்னு தெரியல பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புகழ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்க ஒரு கோணி பை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் கிட்ட சொன்ன உடனே அவர் என்ன பண்ணுவாரா, டக்குன்னு கோணி பைக்குள்ள கையை விட்டு கையை வெளியே எடுத்து பார்த்தா ரத்தமா இருக்கும். பார்த்த உடனே மனுஷன் பதறியே போயிடுவாரு. ஒருவேளை அது குழந்தையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு, டேய் இல்லடா இது வேற ஏதோ போட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோணிப்பையில என்ன இருக்குன்னு தெரியாத மாதிரி இருக்கும். இப்ப கட் பண்ணா காத்தாடி வீட்டுக்காரர் தான் காட்டுவாங்க. அவரு என்ன பண்ணுவாருன்னா, அந்த குழந்தைய கொண்டாந்து ஒரு மரத்தடி கிட்ட வச்சுட்டு கோணிப்பையை திறந்து கல்ல போட்டு கொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது, டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா, எங்கேருந்து ஒரு லாரி வந்து அவரை மோதி கொன்னுடும். ஸோ சாமியோட அருள் அப்படின்னு சொல்லிட்டு தான் காமிச்சிருப்பாங்க. இப்போ கட் பண்ணா போலீஸ்காரங்கள்ட்ட வந்து அந்த குழந்தை சேஃபா இருக்கும். இதை பார்த்த உடனே ஊர்ஜனக மக்களும் வந்து இதை போல் நிலாவும் வந்துட்டு அந்த குழந்தைய வந்து சேஃபா கூட்டிட்டு போயிட்டு இப்பதான் என்ன ஆகும் அப்படின்னா, நிலா ஒரு ஃபிளாஷ்பேக் ஸ்டோரி ஆரம்பிப்பாங்க. இதை யார் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இப்பதான் ஃபிளாஷ்பேக் ஆரம்பிக்குதுங்க. நம்ம நிலா வந்து நான் சொன்னேன் இல்லையா, அவங்க ஒரு பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு வைத்தியசாலையில தான் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களும் சாப்பாடு சாப்பிட்டுட்டே இருக்கும்போது அந்த சின்ன பசங்க வைத்தியரோட கல்லாப்பெட்டிலேருந்து காசு ஆட்டையை போட்டுட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா தப்பிச்சு ஓடி போனதுனால நிலா மட்டும் இங்கே இருப்பாங்க. அவங்க அண்ணனும் தம்பியும் வந்து ஒரு மிகப்பெரிய கொள்ளக்காரங்களா மாறி இருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஒரு எம்எல்ஏவும் அப்புறம் வந்து காத்தாடியும் வந்து இவங்க கூட இருக்கிற மாதிரி தான் ஃபிளாஷ்பேக்கில் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றவங்க அப்படிங்கிறதுனால இப்பதான் வந்து என்ன ஆகும்னா, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து ராஜதுரை கூட ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட வந்து நம்ம காத்தாடி சொல்ற மாதிரி இருக்கும். எதுக்காக அப்படின்னா வந்து அந்த ஆளை கொலை பண்றதுக்காக. இப்போ வந்து அருவியில் அந்த ஆள் குளிச்சுட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒருத்தர் வந்து கழுத்து நெரிச்சு கொள்றாரு இல்லையா, இவர் தான் வந்து ஏஜே. இவர் வேற யாரும் இல்லை, நிலாவோட அண்ணா. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஒரு நல்ல விசுவாசி கிடைச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருப்பாரு. அவர்கிட்ட போயிட்டு நம்ம ஏஜேவை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாரு. எதுக்காக அப்படின்னா, இவன் வந்து கரெக்டா இருக்கும், நம்ம கூட இருந்தா வந்து நம்ம எந்த விஷயத்தை வேணாலும் சேஃபா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா ஏஜேவும் வந்து நம்ம நிலாவை கூட்டு போறதுக்காக வந்திருப்பாரு. எதுக்காக அப்படின்னா வந்து இது போல வந்து சின்ன தம்பி வந்து ஜெயில இருக்கான், நீ வந்து எங்க கூட இருந்த அப்படின்னா வந்து எங்களுக்கு கொஞ்சம் துணையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ஏஜேவும் வந்து நிலாவை வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அவங்களோட ஒய்ஃப் எல்லாரையும் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தான் இப்போ அந்த எம்எல்ஏவும் நம்ம நிலாவை பார்த்து அந்த எம்எல்ஏவுக்கும் நிலாவை ரொம்ப பிடிச்சி போனதுனால ஏஜே என்ன பிளான் பண்ணுவார் அப்படின்னா, இது போல உங்க சொத்தை எனக்கு எழுதி கொடுங்க, நான் வந்து நிலாவை வந்து இதை போல வந்து உங்களுக்கு அப்பப்போ வந்து அமுச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏஜேவும் வந்து நிலாவை வந்து கூட்டிட்டு போற எதுக்காக அப்படின்னா, இது போல வந்து எம்எல்ஏக்கு வந்து கை வந்து இது போல சுலுக்கிடுச்சான், ஸோ வந்து நீ வந்து கொஞ்சம் பார்த்து ஒரு ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதை தெரியாத நிலாவும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போயிட்டு ஓகே அவங்க பிசியோதெரபிஸ்ட் அப்படிங்கிறனால செக் பண்ணி பார்ப்பாங்க. செக் பண்ணி பார்க்குற இடத்துல அவருக்கு வலி இருக்கா இல்லையன்றதே கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம நிலா. ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து டக்குனு அந்த எம்எல்ஏ வந்து இவன் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வலுக்கட்டாயமாக பிடிச்சி இழுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆகிடும். ஸோ இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏஜேக்கு சொன்ன மாதிரி வந்து அவருக்கும் வந்து சொத்து கொடுக்குற மாதிரி தான் வந்து ஒரு தங்கச்சி கொடுத்தா நான் சொத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால நம்ம நிலாக்கும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து தெரிஞ்சு போனதுனால அவங்களும் என்ன பண்ணுவாங்க, இங்கே கட் பண்ண நிலாவை தான் காட்டுவாங்க. அவங்களும் என்ன பண்ணுவாங்கன்னா தப்பிச்சு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை யாரோ ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கையில் கத்தி வச்சிருப்பாங்க. டக்குன்னு கிழிச்சது யாரோட கை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க வீட்டுக்காரர் வர்கீஸோட கையாக தான் இருக்கும். ஸோ இங்கே என்ன ஆகும் அப்படின்னா பிரச்சனை தான் அதிகமாகும். என்ன அப்படின்னா ஏஜே கிட்ட தான் நம்ம நிலா சண்டை போடுவாங்க. எதுக்காக வந்து என்ன இந்த மாதிரி பண்ணேன், இந்த மாதிரி நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அவங்க அண்ணி வந்து சப்போர்ட் பண்ணதில் அவங்க அண்ணியை வந்து அடிக்கிற மாதிரி தான் ஏஜே இருப்பார். ஆக்சுவலாக ஏஜே என்ன அப்படின்னா வந்து ஜெயிலுக்கு போயிட்டு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்ததுனால சொத்து சுகம் எதுவும் இல்லை, இப்போ நம்ம வந்து தங்கச்சி வச்சு சம்பாதிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை போடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்கே கட் பண்ணால் நிலா திரும்பியும் வந்து எம்எல்ஏ வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து வர்கீஸும் எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து நிலா கிட்ட பேசுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ பேச்சு போட நம்ம நிலாவை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வர்கீஸ் கிட்ட வந்து அவங்க லவ் பண்ணுறதா எல்லாத்தையும் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களும் ஒரு அடுத்த ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க.
இப்போ அப்படியே கட் பண்ணா நம்ம வர்கீஸும் நிலாவும் வந்து திரும்பி வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது தம்புரானும் வந்து வண்டியில ஏற பார்ப்பாரு நிலா கிட்ட தப்பா நடக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நிலா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா கையை தட்டி விட்டு போயிடுவாங்க. இப்போ கட் பண்ணா ராஜதுரையும் தம்புரானும் ஒரு மிகப்பெரிய பிளான் போடுவாங்க. என்ன அப்படின்னா ராஜதுரை ஜெயில இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, அடுத்த ஸ்கெட்ச் வந்து நம்ம போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து இதான் நம்ம கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை போட போறாங்க, என்ன ரீசனுக்காக போட போறாங்க அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தான் இருக்கும். இப்போ அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா வந்து பிளான் பண்ணியிருப்பாங்க எல்லாருமே ஏஜே, ராஜதுரை அப்புறமா தம்புரான் இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் வந்து ஒரு ஆளை போடுறதுக்காக வந்திருப்பாங்க. என்ன ஆகும் அப்படின்னா வந்து இவங்களும் வந்து அந்த போட வந்தவர் அதாவது வந்து போட்டு தள்ள வந்தவரை வந்து போட்டு தள்ளிடுவாங்க. போட்டு தள்ளதுல பிரச்சனை என்ன ஆயிடும் அப்படின்னா, ஏஜே தான் வந்து அரெஸ்ட் ஆகிற மாதிரி ஆயிடும். ஆனா இதுக்கு காரணம் வந்து யாரை சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தா, நிலாவோட வீட்டுக்காரரான வர்கீஸை தான் சொல்லுவாங்க. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து நம்ம ராஜதுரை வந்து டக்குன்னு என்ன பண்ணுவாருன்னா ஃபோன் பண்ணி இது போல வந்து அவங்க அண்ணிக்கிட்ட சொல்லுவார் விஷயத்தை என்ன அப்படின்னா, இது போல வர்கீஸ் அங்கே வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அவங்களும் வந்து சொல்லுவாங்க இல்லை வர்கீஸ் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை இது போல வந்து அவன் வந்து அந்த நிலா பொண்ணு வந்து கூட்டிட்டு ஓடி போயிட்டான். இது வந்து அண்ணனும் வந்து அரெஸ்ட் ஆயிட்டான். ஸோ இப்போ வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து ஃபோன் பண்ணி சொல்லும்போது, இல்ல அவங்க வந்தா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க பார்த்தா அவங்க அண்ணி தான் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா இது போல வந்து நீங்க வந்து தப்பிச்சு போயிடுங்க, அப்பதான் உங்களுக்கு சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நிலா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப நன்றி அண்ணி, நான் இது வந்து உங்களுக்கு மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ கட் பண்ணா கோர்ட்ல தான் காட்டுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஏஜேக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 வருஷத்துக்கு சிறை தண்டனை கொடுத்ததுனால இப்பதான் என்ன ஆகும்னா ராஜதுரையும் பார்த்துட்டு இது போல விஷயத்த சொல்லுவான். இதுக்கு வந்து வர்கீஸும் காரணமா இருக்கான். வர்கீஸ் வந்து இது போல நம்ம தங்கச்சியும் கூட்டிட்டு ஓடி போயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ஏஜே என்ன சொல்லுவார் அப்படின்னா, 2 பேரையும் வந்து கண்டந்துருமா வெட்டி போட்டுரு, இல்லைன்னா எங்கேயா கண்டுபிடிச்சி கொன்னுடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ அப்படியே கட் பண்ணா நிலாவை தான் காட்டுவாங்க. என்ன ஆகும் அப்படின்னா வந்து நிலாவும் அவங்க ஹஸ்பண்டும் வந்து சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிப்பாங்க, கல்யாணம் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறமா தான் என்ன ஆகும் அப்படின்னா அந்த ருத்ரா அப்படின்ற பாப்பா வந்து கன்சீவ் ஆயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் பிரச்சனை இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஆக்சுவலா நம்ம நிலா என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்க அண்ணிக்கு ஃபோன் பண்ணி இது போல வந்து எனக்கு நான் வந்து வளகாப்பு பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்களும் வந்து நீங்க எங்க இருக்கீங்க எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டுட்டு இருப்பாங்க பக்கத்துல ராஜதுரையோட. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா வந்து அவங்களும் வந்து நிலா வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க அண்ணி சொல்லுவாங்க இது போல வந்து அவங்க இங்க தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா தான் இப்போ வந்து நம்ம நிலா வந்து அவர் ஹஸ்பண்டான வர்கீஸ் கிட்ட சொல்லுவாங்க இது போல வந்து எங்க அண்ணிட்ட ஃபோன் பண்ணி பேசினேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அது கேட்குற வர்கீஸ் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏண்டி என்னடி பண்ணி வச்சிருக்க, உடனே கிளம்பு, நமக்கு இங்கேருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து தான் நம்ம நிலாவா இதை கேட்குற ஊர்க்காரங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம நிலாக்காக தான் சப்போர்ட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். இங்கே அப்படியே என்னன்னா வந்து ஊர்க்காரங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தசராக்கு உண்டான நேரம் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பூஜை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இங்கே தான் நம்ம காத்தாடியை காட்டுவாங்க. என்ன அப்படின்னா வந்து அவங்களுக்கு சொன்ன மாதிரி அவங்க பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் நிச்சயதார்த்தம் பண்ணிட்டே இருக்கும்போது அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படின்னா, என் வீட்டுக்காரர் வந்துட்டோம், வந்த உடனே நிச்சயம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா வந்து வந்த மாப்பிள்ளை எல்லாருமே வந்து போயிடுவாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து காசு இருந்தால் தான் வந்து நிச்சயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ நம்ம காத்தாடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, சரி ஓகே நம்ம போயிட்டு வந்து ராஜதுரைட்ட கேட்போம், ஏன்னா நீங்க தானே வந்து வேலை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா நேரா போயிட்டு ராஜதுரைட்ட கேட்பாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா அந்த தசராக்கு வந்து வேஷம் போடுறவங்கள தான் காமிப்பாங்க. என்ன அப்படின்னா ஒருத்தவங்க ஒரு வேஷத்தை போட்டுட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால இப்போ நம்ம கஞ்சா கருப்பு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருப்பி வந்து தேங்காய் கட்டினது நீங்க தான், ஸோ நீங்க தான் திருப்பி தேங்காய் கட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவர் ஃபர்ஸ்ட் கட்ட மாட்டேன்னு தான் சொல்லுவாரு. ஆனால் அவரே தான் திருப்பி தேங்காய் கட்ட வைப்பாங்க. என்ன ரீசன் எதுனாலன்றது சடங்கு சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க கட் பண்ணா தம்பூரனை தான் காட்டுவாங்க. அவர் எதுக்காக வந்திருப்பாரு அப்படின்னா வந்து ஏஜே பார்க்கறதுக்காக தான் வந்திருப்பாரு. என்ன விஷயம் அப்படின்னா அது போல வந்து நிலா உயிரோட தான் இருக்கா, அவளை என்ன பண்ண ஏது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏஜேட்ட சொன்னோன்னே ஏஜே என்ன சொல்லுவார் அப்படின்னா அவளை போட்டு தள்ளுறதான் கரெக்டான வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஆட்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா தசராக்கு கிளம்பணும், ஸோ மணி ஆச்சு, ஒரு வண்டி ஏற்பாடு பண்றீங்க, வண்டி ஏற்பாடு பண்ணிட்டு நம்மளும் வந்து கிளம்புறதுக்கு கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இங்க கட் பண்ணா நம்ம தம்புரானுக்கு வேற ஒருத்தர் வந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு. என்ன அப்படின்னா இது போல வந்து அவங்க தசராக்கு கிளம்புறாங்க, இதான் கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம காத்தாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேரா ராஜதுரைட்ட வந்துட்டு இது போல கேட்பாங்க, எங்க வீட்டுக்காரரு அவர் வந்து உங்களை விஷயமா தானே போனாரு, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் அப்பதான் காத்தாடிக்கே விஷயம் தெரியும். என்ன ஆச்சு அப்படின்னா உங்க வீட்டுக்காரர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாரு, அதனால வந்து என்னால் காசும் தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அமுச்சு விட்டதுனால காத்தாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளியே வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னா அவங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு அப்படின்ற ஒரு ஃபீல் பண்ணி உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்பதான் யோசிப்பாங்க என்ன அப்படின்னா வந்து இது வந்து அவர் வந்து போகாம இருந்துட்டார் அப்படின்னா வந்து நம்ம பொண்ணுக்கு வந்து கல்யாணமாக நடந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் வந்து கேட்பாங்க, என்னாச்சு எதுக்காக அழுவுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இங்க கட் பண்ணா நம்ம கணேசனுடைய பொண்டாட்டி தான் காட்டுவாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த தசரா கும்பலோடய சேர்ந்து கிளம்பிட்டு இருப்பாங்க. அப்பதான் வந்து கேட்பாங்க என்ன அப்படின்னா வந்து நீ வந்து இது முடிஞ்சவொடனே என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க மாட்டாங்க. ஆனா வந்து சும்மா சொல்லி காமிப்பாங்க. அப்பதான் வந்து அவரு சொல்லுவாரு என்ன அப்படின்னா, சரி நீங்க முன்னாடி போங்க, நாங்க வந்து பின்னாடி அடுத்த வண்டியில வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை ஏத்தி அமுச்சு விட்டுருவாங்க. இங்க கட் பண்ணா ராஜதுரையும் தம்புரானா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பாங்க. அப்பதான் டிஸ்கஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்க கட் பண்ணா நம்ம ஹீரோயின் திரும்பி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இது போல வந்து நான் இந்த தசரா முடிஞ்சதுக்கு அப்புறம் கணேசனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாலியெல்லாம் எடுத்து காமிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ராஜதுரை செட் பண்ண ஆட்களும் இருப்பாங்க. அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கூட்டத்தோட கூட்டமாவும் இருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா வந்து நிலாவை வந்து இப்பயே போட்டு தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு.
இப்போ கட் பண்ணா இங்கே தான் காட்டுவாங்க என்ன அப்படின்னா, இவங்களும் வந்து கும்பலோட கும்பலா வந்து சேர்ந்து இதுவாயிட்டே இருக்கும்போது, டக்குன்னு என்ன ஆகும் அப்படின்னா வந்து, அந்த குழந்தைய தான் ஃபர்ஸ்ட் போடுறதுல பிளான் பண்ணுவாங்க. ஆனா என்ன ஆயிடும் அப்படின்னா, டக்குன்னு வந்து ஹீரோயினோட முதுகுல வந்து கத்தி குத்துனனால, அவங்க வந்து அங்கேயே சரிஞ்சு கீழ விழுந்துருவாங்க. ஸோ குழந்தைய வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிலா வந்து எப்படியா கஷ்டப்பட்டு காப்பாத்திரணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. ஆனா என்ன ஆகும் அப்படின்னா, போக 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 என்ன ஆயிடும்னா, ஆட்கள் வந்து நெறைய பேர் சேர்ந்து வந்து ஹீரோயினையும் கொன்னுடுவாங்க, புகழையும் சேர்த்து கொன்னுடுவாங்க. ஆனா புகழ் கடைசி வரைக்கும் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போராடி கஷ்டப்பட்டு அதுல இருக்கிற ஒரு ஆளோட உடம்ப மட்டும் காப்பாத்துற மாரி பண்ணிட்டு கடைசியில அவரும் இறந்து போயிடுவாருங்க. ஸோ வந்து இதனால என்ன ஆகும் அப்படின்னா வந்து, இந்த தசரா கும்பல்ல இருந்த முக்காவாசி பேர் வந்து இறந்து போயிடுவாங்க இந்த சம்பவத்தினால. ஸோ அடுத்த பார்ட்ல என்ன கதை ஆச்சு, ஏதாச்சு அப்படிங்கிறத சந்திக்கிறேன்.